வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலை வந்து தேடிட்டு இருப்பாங்க. இது வந்து வேலை கிடைக்காம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேடிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில வந்து அரசு தரப்புலேருந்து ஒரு நிதி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்பீங்க. இல்ல பணம் எப்படியாச்சும் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இலவசமா வந்து அரசு தரப்புலேருந்து பணிக்கு போகலன்னா, உங்களுக்கு வந்து பணம் தராங்க. அது வந்து பணி வந்து சேர்ற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அத நம்ம எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னு பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்ப சமீபத்தில வந்து வெளியே இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 28/2/2025 இருக்கு. அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் எப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் எடுக்குறது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் இல்ல. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வருதான்னு செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு. நம்ம வந்து சேலத்த வந்து நம்ம எடுக்கிறோம். சேலத்துல உள்ள போனோனே, நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் உள்ள போறோம். உள்ள போனோனே, இந்த மாரி வந்தோனே இப்படி வந்துரும். இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக வேலைவாய்ப்பு நெறைய இருக்கும். அதுல போனோம்னா அதுல போய்க்கலாம். அறிவிப்புகள்ல போனீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க, இப்ப அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறிவிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, பசுமை சாம்பியன் விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதே மாரி நெறைய விஷயங்கள் கல்வி உதவித்தொகை அந்த மாரி இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞருக்கான உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது வந்து 8/1/2025லேருந்து ஸ்டார்ட்டு. 28/2/2025க்கு வந்து எண்டு. கிட்டத்தட்ட இன்னும் 9 நாள் இருக்கு. இதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும். அத அப்ளை பண்றது என்ன தகுதி, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல வந்து அவங்க ஃபுல் டீட்டெயில வந்து நம்ம வந்து போட்டுருக்காங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நீங்க வந்து கிளீனா வந்து படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதர இப்ப வந்து ஆக்சுவலி வந்து பழங்குடியினத்துக்கு வந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி மத்த கம்யூனிட்டிக்கு வந்து 40 வயசுக்குள்ள இருந்தா பண்ணிக்கலாம். 72,000 வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கணும். அதே மாரி 10வது வந்து நீங்க தோல்வி அடைஞ்சாலும் சரி, பாஸ் ஆனாலும் சரி, தோல்வி அடைஞ்சா ரூ. 200, தேர்ச்சி அடைந்தா ரூ. 300, மேல்நிலை +2 வரைக்கும் படிச்சிருந்தா ரூ. 400, பட்டப்படிப்பு படிச்சிருந்தா ரூ. 600 வரைக்கும் வந்து மாசம் உங்களுக்கு வந்து சம்பளமா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி மாற்றுத்திறனாளிக்குன்னா உங்களுக்கு வந்து சேலரி கொஞ்சம் அந்த இது வந்து இன்கிரிமெண்ட் வந்து ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அஃபிஷியல் அப்ளிகேஷன் எப்படி வந்து டெவலப் பண்றது அப்படின்னா, இந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து இங்க போட்டோம்னா, இங்க போடுறோம். உள்ள போயிடுது. உள்ள போயிட்டு வந்து லாங்குவேஜ் நம்ம தமிழ் குடுத்துக்கலாம். நீங்க எந்த லாங்குவேஜ் எல்லாம் குடுக்கலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த லாங்குவேஜ் குடுத்துக்கோங்க. இப்போ வந்து படிவங்கள் வந்து பதிவிறக்கம் செய்க அப்படின்றது இருக்கு. இது வந்து நம்ம கிளிக் பண்ணுங்கன்னா, வேலையற்றோர் உதவித்தொகை படிவம், மாற்றுத்திறனாளி படிவம், சுய வாக்குமூலியம் படிவம், வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை படிவம்ன்றது தான் இருக்கு. அத வந்து நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து ஓப்பன் ஆன உடனே என்னென்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாருங்க நெறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது வந்து இந்த அரசாணையில வந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொல்றாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 200, தேர்ச்சி பெறாதவங்களுக்கு 200, பெற்றோர்களுக்கு 300, +2க்கு 400, பட்டதாரி, முதுகலை பட்டதாரிகளுக்கு ரூ. 600 தராங்க. இப்ப வந்து இதுக்கான கல்வி தகுதி பார்த்துட்டுங்க. 10த் பாஸு, ஃபெயிலு, 12த் பாஸு, ஃபெயிலு. அதுக்கப்புறம் வந்து 10த் பாஸு, ஃபெயிலு. அதேமாரி 12த் காலேஜ் இதில வந்து ஏதாவது படிச்சிருந்தாலும் சரி, பதிவு செய்து காத்திட்ட இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், எம்ப்ளாய்மென்ட்ல வந்து பதிவு பண்ணியிருக்கணும். இப்ப எம்ப்ளாய்மென்ட்ல வந்து பதிவு பண்ணி, நீங்க வந்து ரினிவல் பண்ணியிருந்தா, ரினிவல் பண்ணி வச்சிருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும். அதே மாரி வருமானம் வந்து ஆண்டு வருமானம் வந்து குடும்பத்திற்கு 72,000க்கு மேற்கு இருக்கக்கூடாது. அ 72,000க்குள்ள இருக்கணும். அதே மாரி நீங்க வந்து அந்த கம்யூனிட்டி வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இளநிலையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். இருப்பிடம் வந்து சுமார் வந்து ஒரு 15 வருஷம் வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நேட்டிவ் பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 15 வருஷமா அங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல இருப்பிடம் வந்து போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டுல இருக்குன்னு. வேலையின்மை இப்ப வந்து பார்த்தோன்னா, விண்ணப்பதாரர் அரசு துறை, தனியார் துறை எந்தவித ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலையில் ஈடுபடுவதாக இருக்கக்கூடாது. மேலும் விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்து அல்லது அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் உதவித்தொகை இந்த மாரி ஏதாச்சும் உதவித்தொகை, பென்ஷன் இது மாரி எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி, கல்லூரி அன்றாட சென்று பயிலும் மாணவ, மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 12த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் ஸ்டூடெண்ட்டா வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் படிக்கும்போது வந்து அப்ளை பண்ணிக்கலாமா? நான் வேலைக்கு போல தானே! ஆனா எனக்கு வந்து அந்த இதுக்கு ஏஜ் வந்து இதாயிருச்சு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது வந்து பண்ண முடியாது. ஏற்கனவே பயன்பெற்றவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தில வந்து ஏற்கனவே பயன்பெற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வயது வரம்புக்கு மேல ஆயிருச்சுன்னா, இது வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்பு பயன்பாடு பற்றிய விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா,
வேலையற்ற உதவித்தொகை கீழ கொடுக்கப்பட்ட வருவாய்த்துறையினால் வழங்கப்படும் சான்று மனுவும் இது பண்ணணும். இந்த வேலை உதவி பெற்ற படிவம் 30 நாள் தனது மாவட்டத்திற்கு உள்ள தேசியமயமாக்கப்பட்ட மட்டும் ஏதேனும் ஒரு வங்கி கிளை சேமிப்பு கணக்கை ஓப்பன் பண்ணி, அந்த அக்கவுண்ட் முகவரில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட விவரங்கள் வந்து பாஸ்புக் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதாவது ஏதோ கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில வந்து இது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில இந்த டீட்டெயில் என்னன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் வந்து அ இது வந்து விண்ணப்பம் என்னன்றதுக்கு புகைப்படம் இருக்கு. புகைப்படத்தில உங்க புகைப்படம் இருக்கணும். அதேமாரி விண்ணப்பதாரர் பெயரு, தந்தை பெயரு, பாதுகாவலர் பெயர், பிறந்த தேதி, வயது, விண்ணப்பதாரர் முகவரி, அதுக்கப்புறம் எஸ்எல்சி தேர்ச்சியின்மை எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அ அலுவலகத்த பதிவு செய்த தேதி. இப்போ வந்து எம்ப்ளாய்மென்ட் பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதோட தேதி, விண்ணப்பதாரர் வங்கி கணக்குகள் பற்றிய விவரங்கள், அக்கவுண்ட் டீட்டெயில் வந்து இங்க வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அலுவலகத்தில் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மனுதாரர் சார்ந்த எந்த வகுப்பு இப்போ வந்து எந்த கம்யூனிட்டி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிக் அடிக்கணும். அதே மாதிரி மனுதாரர் மதம் இது வந்து இந்துவா, முஸ்லீம், கிறிஸ்துவ, இதர அப்படின்றத கொடுக்கணும். பள்ளி வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், தள்ளி அ பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், மேல்நிலைப்பள்ளி இது எந்தெந்தல வந்து பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சுட்டு, தகுதி பெற்ற கல்வி அப்படின்றது வந்து நீங்க வந்து இந்த மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு வந்து அது இதெல்லாம் போட்டுறணும். அதுக்கப்புறம் பதிவு செய்த வேலை அலுவலர்ன்னு வந்து போட்டு அவங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அவங்க வந்து பதிவு செய்த இது டீட்டெயில் வந்து இங்க ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து தந்தை, தாய், கணவன் மற்றும் குடும்ப உறுப்பினர் விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து நீங்க போடணும். இதில வந்து விண்ணப்பத்தார் உருவ முறை, தொழில் முறை இதெல்லாம் டீட்டெயில் வந்து போடணும். ஆதாரம் வேணும். அதுக்கப்புறம் ஆதார் அட்டை இதில இணைக்கணும். கைபேசி எண்ணு, மின்னஞ்சல் வந்து போட்டு கையொப்பம் போடணும். அதுக்கப்புறம் அலுவலக பயன்பாட்டுக்கு வந்து இது வந்து குடுப்பாங்க. இது வந்து இந்த வரிசையில இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, அது வந்து வருவாய்த்துறையில போயிட்டு வந்து நீங்க வந்து சான்று வாங்கணும். இது வந்து பார்த்தா வருவாய் ஆய்வாளர் நிலை குறையாத அலுவலர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஐன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இதில அப்ளிகேஷன் குடுத்து, இதில வந்து ஃபில் பண்ணிட்டு, நீங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வேலை பெற்றோர் உதவித்தொகை அளிக்கப்பட்டது பற்றிய தகவல். இது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைன் போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுய உறுதிமொழி வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி குடுக்கணும். இதில சுய உறுதிமொழிய ஃபில் பண்ணிட்டு, நீங்க வந்து பெற்றோரு சாட்சி கையொப்பம் அப்படின்றது வந்து பாதுகாப்பு குடுத்து போட்டீங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபில் பண்ணி நீங்க வந்து அ இந்த சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில வந்துட்டு போய் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை வந்து ரெகுலரா கிடைச்சிரும். இது வந்து மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து வேற வேலை தேடும்போது நம்மளுக்கு வந்து ஊதியம் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த இடத்துல வந்து இது மாரி ஊதியம் எதுனா கிடைச்சிச்சுன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு அரசு தரப்புலேருந்து குடுக்கக்கூடிய ஊதியம். இது வந்து இப்போ வந்து சேலத்தில வந்து நம்ம வந்து வாண்டடா இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இது வந்து வாண்டட்ல தான் இருக்குது. அது வந்து நீங்க வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அறிவிக்கல. அறிவிக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. இது வந்து அ இயர் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வருவாங்க. வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணே ஒண்ணு நீங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். பதிவு பண்ணி வச்சிருக்கணும். இன்கம் வந்து பார்த்தோன்னா, ஆண்டு வருமானம் வந்து 72,000 உள்ள வரணும். வந்துச்சுன்னா போதும். இது வச்சு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஆர்ஐ கையெழுத்து வாங்கும்போது வந்து நீங்க ஆல்ரெடி வந்து இன்கம் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். அப்படின்னு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போணும் அவங்ககிட்ட. அப்பதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கையெழுத்து போட்டு குடுப்பாங்க. அது எம்ப்ளாய்மென்ட் பதிவு பண்ணியிருந்திருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பா ஆல்ரெடி நெறைய பேர் இது வந்து பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருந்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கருத்துல சொல்லுங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்ன மாரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். இல்லன்னா வந்து நீங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்து கூட இந்த வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இது பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.